அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மிகவும் எளிமையான அதிகம் சுவையான ஒரு ஸ்வீட் செய்வது எப்படின்னு பார்க்க போறோம். அந்த ஒரு அருமையான ஸ்வீட் என்ன தெரியுமா? பால்கோவாங்க. பால்கோவானவே எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான இனிப்பு. இது பாலும் சர்க்கரையும் மட்டுமே சேர்த்து செய்யப்படும் அசலான இனிப்பு. பாகு நிலையில் உள்ள இந்த இனிப்பை வீட்டுல விருந்தினர்கள் வருகையின் போது நம்ம வீட்டுல திடீர்னு கெஸ்ட் வந்தா விட நம்ம உடனே இன்ஸ்டன்டா செய்யலாம். விழா காலங்களிலும் இதனை செய்து நம்ம அசத்தலாம். வீட்டுல இதனை செய்வதால இது சாத்தானதும் சுவை மிகுந்தாவும் இருக்கும். சுவையாக எளிய வகையில வீட்டுல நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு தாங்க. ஒன்னு 1 லிட்டர் பால், அடுத்தாக வெள்ளை சர்க்கரை, அதாவது சீனி சொல்லுவோம் இல்லையா, 100 முதல் 150 கிராம் வரை. இந்த 2 மட்டுமே போதும். இயற்கையான முறையில் எதுவுமே கலப்படமே இல்லாம செய்யக்கூடிய ஒரு அருமையான ஸ்வீட் இது. இதை எப்படி செய்யலாம்? முதல்ல ஒரு அடிகலமான பாத்திரத்துல பாலை ஊற்றி காய்ச்சணும். நல்லா காய்ச்சின பிறகு பால்ல கொதி வந்ததும் அடுப்பை மிதமான சூட்டில் வைத்து நம்ம கரண்டி போட்டு கிண்டணும். நம்ம கிண்டிட்டே இருக்கும்போது அடுத்து நம்ம சர்க்கரை சேர்க்கணும். நல்லா கொதி வந்ததுமே திருப்பி கொஞ்சமா கிண்டிட்டே இருப்போம் இல்ல, அப்ப கொஞ்சமா சுகர் சேர்க்கணும். சேர்த்துட்டு நம்ம கிண்டிட்டே வரணும். நம்ம கிண்டுற பக்குவத்துல தாங்க பால்கோவா அடிப்பிடிக்காம வரும். இப்படி சூழ சுகர் போட்டு பாலை கிண்டிட்டே வந்தீங்கன்னா, ஆனா இதை மிதமான சூட்டில் தான் செய்யணும், அடிப்பிடிக்காமலும் செய்யணும். இதுதான் ரொம்பவும் முக்கியம். நம்ம கிண்டிட்டே வரணும். அதே மாதிரி அப்படியே சொல்ல வதக்கிட்டே வரும்போது கடைசியில கெட்டியா வரும். அப்ப நீங்க நல்லா கிண்டின பிறகு அந்த தண்ணியெல்லாம் நீர்த்து போயிடும் இல்லையா, அப்படியே எடுத்து வைக்கலாம். ஆற வச்ச பிறகு நம்ம அது ஒரு பவுல்ல ஒரு கிணத்துல எடுத்து வச்சு நம்ம சாப்பிடலாம். அதே மாதிரி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிடலாம். இது கெடவே கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சீக்கிரமா பால் ரொம்ப நேரம் நம்ம கையை கிட்டே இருக்க முடியாது, சீக்கிரமா நம்ம செய்யணும் அப்படின்ட்டு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு ஊற்றுவாங்க. அப்பதான் பால் சீக்கிரம் திறனு. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதே மாதிரி ஒரு சிலவங்க அவங்க டேஸ்ட்டுக்கு எசன்ஸ் எல்லாம் ஊற்றுவாங்க, நெய்யும் ஊற்றி அப்படியே வதக்கி எடுப்பாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா எதுவுமே சேர்க்காம வெறும் பாலும் சர்க்கரை, அதாவது இனிப்பு வெள்ளை சர்க்கரை மட்டும் சேர்த்தாவே போதும். உங்களுக்கு பால்கோவா ரொம்ப சாப்பிட ஆசையா இருக்கு, ஆனா எனக்கு சுகர் இருக்குன்னு நினைக்கிறவங்க நீங்க சுகரை கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணி நீங்க இதே மாதிரி பால்கோவா அருமையா நீங்க தயாரிச்சு சாப்பிடலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு அருமையான ரெசிபியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்பன் உங்கள் சிண்ட்ரெல்லா.